நாம் புதிதாக பரத்தின் ஈவுகள் என்கிற ஒரு தலைப்பிலே 2 வாரங்களாக தியானிக்கிறோம். வருகைக்காய் காத்திருக்கிறோம் என்பது யாருக்கும் நாம் விளம்பரம் பண்ணுறதாக ஆவிக்குரிய வார்த்தைகளை உபயோகித்து, மத சம்பந்தமான இல்லை வேத சம்பந்தமான வார்த்தைகளை உபயோகித்து தம்பட்டம் அடித்துக் கொள்வதில் என்ன பிரயோஜனம் என்பதை நாம் நினைக்க வேண்டியதாக இருக்குது. இப்போ இந்த கூட்டம் முடிஞ்சு இப்போது 7:30 முடியும். 11:30 நமக்கு ட்ரெயின். ஏதோ ஊருக்கு போகிறதுக்கு நம்ம புக் பண்ணிட்டோம். புக் பண்ணியிருந்தால் தான் கொஞ்சம் தைரியமாக தெம்பாக இருக்கலாம். இனிமேல் தான் போய் ரயில்வே ஸ்டேஷனுக்கு போய் டிக்கெட் எடுக்கணுங்கிற ஒரு நிலைமை இருந்தால் எப்படி இருக்கும்? அன்ரிசர்வ்ட் கம்பார்ட்மெண்ட்டில் ஏறணுன்னா எப்படி இருக்கும்? ரொம்ப தடுமாறுவோம், டென்ஷன் ஆயிடுவோம், அமைதி இழந்துருவோம். ரிசர்வேஷன் கிடச்சிருச்சு, இந்த கம்பார்ட்மெண்ட் இந்த பேர்த்தில் நமக்கு அப்படின்னு கன்ஃபார்ம் ஆகிடுச்சுன்னா நல்ல ஒரு அமைதி இருக்கும், பதஷம் இருக்காது. என்ன ஓஎஃப்டிலேருந்து இல்லை அண்ணா நகர்லேருந்து ஜங்ஷன் போகிறதுக்கு கண்டிப்பாக 1/2 மணி நேரம் ஆகும். நம்ம எதிர்பார்க்காம திடீர்னு டிராஃபிக் ஜாம் ஆகிடுச்சுன்னா கண்டிப்பாக 40 மினிட்ஸ் ஆகும், 1 hour கூட ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ 11:30 எப்படின்னா 11 o'clock நம்ம புறப்பட மாட்டோம், 10:30 புறப்படுவோம். மேபி 10:45 புறப்படணும். விஷயம் என்னென்னா, 1/2 hour ஜேர்னியில் ட்ரெயினை மிஸ் பண்ணிடக்கூடாது என்கிற ப்ரையாரிட்டி தான் நமக்கு வேணும். 2வது, போய் ஜங்ஷன் சேர்ந்தவுடனே என்ன பிளாட்ஃபார்ம் அப்படிங்கிறத நம்ம விசாரிக்கணும். அது நுழைஞ்சோடனே ஃபர்ஸ்ட் பிளாட்ஃபார்ம் இருந்தால் டென்ஷன் இன்னும் கம்மி. 3rd பிளாட்ஃபார்மாக இருந்தால் எப்படி இருக்கும்? 5th பிளாட்ஃபார்மாக இருந்தால் என்ன இருக்கும்? எப்படி இருந்தாலும் கீழே அந்த சப்வே வழியாக போகணும், இல்லை இப்போ எஸ்கலேட்டர் வந்திருக்கு எஸ்கலேட்டர் வழியாக போகணும், இல்லை ஓவர் பிரிட்ஜ் வழியாக போகணும். டேக்ஸ் டைம். லக்கேஜ் கம்மியாக இருந்தால் கொஞ்சம் ஆதரவு தான். லக்கேஜ் ஜாஸ்தியாக இருந்தால் வில் பி ஸோ அப்செட். எல்லாத்தையும் மூட்டையெல்லாம் தூக்கிட்டு போகணுமே, யார் ஏற்றி விடுவா? ஓகே, அந்த டிசைர்ட் பிளாட்ஃபார்ம் வந்துருச்சு. இங்கேருந்து புறப்படுற வண்டியாக இருந்தாலும், திருச்சியிலேருந்து புறப்பட்டு போகிற வண்டியாக இருந்தால் இன்னும் சௌரியம். இல்லை மதுரையிலேருந்து வருது, இல்லை தாஞ்சூர்லேருந்து வருது, இல்லை ராமநாதபுரத்துலேருந்து வருது, ஆன் த வே we are boarding our train அப்படின்னா டென்ஷன் கொஞ்சம் ஜாஸ்தி தான். ஏன்னா 5 to 7 minutes தான் நிற்கும். அது சூப்பர் ஃபாஸ்ட் எக்ஸ்ப்ரெஸ்லாம் 5 to 7 minutes தான் இருக்கும். மேபி எக்ஸ்ப்ரெஸ்னால் இன்னும் ஒரு 10 minutes, இன்னும் ஒரு 3 minutes எக்ஸ்ட்ரா நிற்கும். அது நிற்கும், அது ஒரு உண்மை. ஆனால் ஏறி இறங்குறவங்க இருக்கிறாங்க இல்லைங்களா? ஏறுறவங்க ஒரு கூட்டம் இருக்கிறாங்க, இறங்குறவங்க இருக்கிறாங்க. சராசரியாக ஏறுறவங்க எல்லாருமே ஒரு வழியாக ஏறி இன்னொரு வழியாக இறங்குறதெல்லாம் இல்லை. எல்லோரும் ஒரு பக்கமாகவே இறங்குவாங்க, ஒரு பக்கமாகவே ஏறுவாங்க. அந்த மாதிரி ஒரு கலாச்சாரத்தில் இருக்கிறோம். வேடிக்கையாக இருக்கும் உங்களுக்கு. ஆனால் இந்த சமயத்தில் நமக்கு நம்முடைய பர்த் ரிசர்வ் ஆகலைன்னா மண்டை காஞ்சிரும். யூ வில் ஹேட் டு ட்ராவல். அந்த ஊருக்கு போய்த்தான் ஆகணுமா, அந்த ஃபங்க்ஷனுக்கு போய்த்தான் ஆகணுமா, அவங்கள பார்த்து தான் ஆகணுமா, பார்த்துக்கலாம் போ, பேசிக்கலாம் போ, அப்படிலாம் பூமியில் யோசிப்போம். நாம் இப்போது வேதத்தை ஆராயிறது பூமிக்குள்ளேயே சுற்றுறதுக்கு இல்லை. சோத்திரம். எப்படியாச்சும் என்னைக்காச்சும் ஒரு நாள் இந்த பூமியை விட்டு பரலோகத்துக்கு போகிறதுக்கு தான் வண்டி ஏறுறோம். இங்கேருந்து ஏறி அமெரிக்காவுக்கு போகிறோம், அங்கேருந்து ஏறி திருப்பி இங்கே வரோம். அந்த பயணத்துக்குமே
விஷயங்கள் இப்படி இருக்க என்ன சொல்கிறது, ட்ராவல் ஃபார்மாலிட்டிஸ், ட்ராவல் கமிட்மெண்ட்ஸ், ட்ராவல் ப்ரெப்பரேஷன்ஸ், ரிசர்வேஷன்ஸ்லாம் இவ்வளோ இருக்க போக பரலோகத்தை பற்றி நமக்கு எந்த ஒரு கவனமுமே இல்லை. இன்னொன்று, என்ன வண்டியும் காத்திருக்கிறது இல்லை. அதெல்லாம் பஸ்ஸெல்லாம் நிறுத்தி போடலாம் எல்லாம் பேசிக்காங்க ஒரு காலத்தில். அதெல்லாம் கையை காமிச்சேன்னு ஒரு வேளை நிற்கிறான் நிற்காதும் போயிட்டே தான் இருக்கான். டவுன் பஸ்ஸே ஒரு ஸ்டாப்பில் என்ன சொல்கிறது, ஆத்தரைஸ்டு ஸ்டாப்லேயே அவன் நிற்கிறதில்ல. சில நேரத்தில் வண்டி ஃபுல்லாகிடுச்சுன்னா அவன் ஸ்டாப்பிங்கில் நிற்காமல் போயிட்டே இருக்கான். இப்படிலாம் இருக்குது. விமானத்தில் பறக்கணுன்னா 2 மணி நேரத்துக்கு முன்னாடி போகணுங்கிறான். நம்மளை வந்து விமானத்துக்குள்ளே ஏற்றுறதே 20 நிமிஷத்துக்கு முன்னாடி ஏற்றிடுறான். அவன் வண்டி உருட்டிட்டு பின்னாடி எடுத்தால் எப்படியோ அவன் ரன்வேயில் போகிறதுக்குள்ளே உள்ளே உட்காந்துருக்கிறதே 20 நிமிஷம் உட்காந்துருப்போம். வந்தோம் ஏறணும், நம்ம ஏறணும், ஸ்விங் அப்படி ஏற்றிட்டேன். அந்த கதையெல்லாம் இல்லை. திரும்பி நான் இதை வேடிக்கைக்காக சொல்லலை. கர்த்தரோடு நம்ம பயணிக்கிற இந்த விஷயத்தில் எல்லாம் அவர் பார்த்துக்குவார் அப்படின்னு நம்ம ஒரு வார்த்தை சொல்கிறோம் பார்த்தீங்களா. என்ன பார்த்துக்குவார்? மேலே பறக்கிறதும் திரும்பி பரலோகத்தில் போய் இறக்குறதும் அவர் பார்த்துக்குவார். ஆனால் ஆயத்தமாக விமானத்துக்குள்ளே ஏறுறது நம்ம தானே ஆயத்தமாக இருக்கணும். ஸ்தோத்திரம், பிரைஸ் தி லார்ட். வீட்டில் வந்து நம்ம எல்லா வீட்லேயும் கோடியான தூதர்கள் இருக்காங்க. எல்லா வீட்டுக்கும் போங்கப்பா, பேக்கிங்லாம் பண்ணி கொடுங்கப்பா அப்படி செய்வாங்க நம்ம நினைக்கிறோம்ல. எல்லாமே என்ன சொல்கிறது, கூலி மூட்டை தூக்கிகளை போல் ஆண்டவர் எல்லாம் தூதர் அனுப்புவாங்க. நம்ம நினச்சிட்டு இருக்கோமா என்னவோ தெரியல. நம்ம சிரித்தாலும் அழுதாலும் ஆயத்தத்தை மறந்துடவே கூடாது. ஆயத்தத்தை மறந்துடவே கூடாது. ட்ரெயின் நமக்காக காத்திருக்காது, பஸ்ஸு நமக்காக காத்திருக்காது, விமானம் நமக்காக காத்திருக்காது, கப்பல் பயணம் நமக்காக காத்திருக்காது. கப்பல் பயணமும் அப்படி தான். ஜெட்டியிலேருந்து ஷோர்லேருந்து கப்பலை நவுத்துறதுக்கு முன்னாடி 1/2 an hour உள்ளே தான் நம்ம உட்காந்துருப்போம். ஏன்னா so many formalities there for a ship to leave the port. கர்த்தர் மாத்திரம் நமக்கு காத்திருப்பார்னு ஏதோ ஒரு யோசனையில் நம்ம இருக்கோம். இன்றைக்கி நாம் தொடர்ந்து இந்த பரத்தின் ஈவுகளை பற்றி நம்ம பார்க்கும்போது முதல்ல நம்ம பார்த்தோம், பகுத்தறிவை தேவன் நமக்கு தர. யோபு 32:8 பிற்பாடு நாம் வாசித்தோம். பிரசங்கின் புத்தகத்தில் 2ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்தில் தேவன் தமது பார்வைக்கு நல்லவனாக இருக்கிறவனுக்கு ஞானத்தையும் அறிவையும் இன்பத்தையும் அளிக்கிறார். பாவம் செய்கிறவனுக்கோ தமது பார்வைக்கு நல்லவனாய் இருக்கிறவன் வசமாய் வைத்துவிட்டு போகும் பொருட்டு சேர்த்து குவித்து வைக்கும் தொல்லையை அவர் நியமித்திருக்கிறார். இதுவும் மாயையும் மனதுக்கு சஞ்சலமாய் இருக்கிறது என்று சொல்லப்படுகிறது. இன்பத்தையும் ஞானத்தையும் அறிவையும் அளிக்கிறார் என்பது அது ஒரு பண்டிகை மாதிரி தான், அது ஒரு கொண்டாட்டம் மாதிரி தான். தேவன் நமக்கு இப்போ ஃபார் அன் எக்ஸாம்பிள் எனக்கு நல்ல ஞாபகம் இருக்குது, ரொம்பவே நல்ல ஒரு ஃப்ரெஷ் மெமரி, கொஞ்சம் இன்ஸ்பைரிங்காக கூட இருக்குது. நாங்கள் வெரி ஃபர்ஸ்ட் டைம் கல்யாணம் ஆன பிற்பாடு நானும் ராணியா யூகே போனோன்னு நினைக்கிறேன். ஆமாம், யூகே போகிறதுக்கு மலேசியா சிங்கப்பூர் வழியாக தான் போனோம். அப்போ நீங்கள் எல்லோரும் ஏறக்குறைய ஒரு பெரிய ஒரு 10-15 பேரில் ஜங்ஷனுக்கு வந்தீங்க. ட்ரெயினில் சென்னைக்கு போயிட்டு சென்னை டு சிங்கப்பூர் டு துபாய் டு லண்டன். அந்த இடத்துல அன்றைக்கி போகும்போது நீங்கள் எல்லோரும் வந்தீங்க ரயில்வே ஸ்டேஷனுக்கு.
அது ஒரு பெரிய ஒரு எங்கள் பாஸ்டர், உதாரணமாக சொல்கிறேன், நீங்கள் எப்படி நினச்சிங்க எனக்கு தெரியாது, எங்கள் பாஸ்டர் வெளிநாட்டு போகிறாரு அப்படிலாம் நினச்சி வந்திருப்பீங்க. இன்னும் ஃபஸ்ட் டைம், அதில் அவங்க ஃப்ரெஷ் கப்பல் ஆல்சோ இல்லையா. ஸோ நீங்கள் வந்தீங்க, ரொம்ப ரொம்ப அருமையான ஒரு ஞாபகம், நல்ல ஒரு நிகழ்வு. அப்போ நாங்களுமே ஃபஸ்ட் டைம் கல்யாணம் ஆன பிற்பாடு தான், இல்லை கல்யாணம் ஆன பிற்பாடு ஃபஸ்ட் டைம் அமெரிக்காவுக்கு போனோம். இப்போ நீங்கள் வந்தீங்களா எனக்கு தெரியாது. அது ஒரு அந்த புது ட்ராவல், புது ஊர் அப்படின்னா போகும்போது நமக்கு அதில் ஒரு சந்தோஷம், களிப்பு இருக்குது. எவ்வளோ தான் அதில் ஆயத்து இருந்தாலும் நம்ம போய் சேர வேண்டியது, போய் சேர காரியத்துக்காக அந்த ஆயத்தம். நாங்கள் ஊழியம், எங்களுக்கு ஊழியம். இன்னொன்று முதல்ல போனது படிப்புக்கு ஆயத்தம், ஊழியத்துக்கு ஆயத்தம். கல்யாண கார்த்திகைக்கு நாங்கள் எங்கள் வீட்டு கல்யாணம் ஒன்று தான் சென்னையில் நடந்துச்சு. ஐ திங்க் கஸ்தூரி கல்யாணம். அதுக்கு மாதிரி தான் நாங்கள் ட்ராவல் பண்ணியிருக்கோம். மற்ற இடம்லாம் லோக்கல் தான். தேவன் நமக்கு இன்பத்தையும் ஞானத்தையும் அறிவையும் அளிக்கிறார். ஆனால் அவர் பார்வைக்கு நல்லவராக இருக்கிறவர்களுக்கு கிறிஸ்துவை சந்திப்பது தான் இந்த பூமியிலே நமக்கு கொடுக்கப்பட்ட ஆயத்த நாட்கள், ப்ரொபேட்டரி டேஸ், ப்ரொபேட்டரி இயர்ஸ். இன்னொரு தடவை அடிக்கடி அப்படிலாம் சொல்லியிருக்கேன், இன்னொரு தடவை நீங்கள் வேதத்தை இந்த கோணத்தில் எடுத்து வாசித்து பாருங்கள். அதுவும் குறிப்பாக எளிமையான இந்த நற்செய்தி நூல்களை வாசித்து பாருங்கள். குறிப்பாக இயேசு கிறிஸ்தனுடைய வருகைக்கு அடுத்த பல ராஜ்யத்துக்கு அடுத்த ஓமைகளிலே அவர் சொல்லி போகிறத, அந்த மத்தேயு எழுதின சுவிசேஷம் 13ஆம் அதிகாரத்தை, லூக்கா எழுதின சுவிசேஷம் 21ஆம் அதிகாரத்தில் 23ஆம் அதிகாரத்தை வாசித்து பாருங்கள். கதை சொல்கிற விதத்தில் ஒரு ஒப்புமான ஓமானத்தை கொண்டு அவர்கிட்ட திரும்பி வரத்துக்கு 3 வருஷம் தன்னுடைய மக்களை ஆயத்தப்படுத்தி, தன்னுடைய சேவகர்களை ஆயத்தப்படுத்தி, தன்மேல் நம்பிக்கை இருக்கக்கூடிய தன்னுடைய பிள்ளைகளை மனவாட்டியை ஆயத்தப்படுத்தி, இஸ்ரவேலர்களை ஆயத்தப்படுத்தி, யாரை மீட்க இந்த உலகத்தில் வந்தாரோ அவர்களை ஆயத்தப்படுத்தி, அவர்கள் கையில் இன்னும் கணக்கு வழக்கில்லாத கோடி மக்கள் என்னை அறிந்து என்னிடத்தில் வந்துவிட வேண்டும் என்கிற அரும்பெரும் பொறுப்பை தந்து, இந்த வேலையை செய்கிற மும்முரத்தில் என்கிட்ட வந்து சேரணும், என்கிட்ட ஒருத்தனை சேர்த்து விடணுங்கிற கவனம் இல்லாமல் வாழாதீங்க. உங்கள் கையில் நான் பொறுப்பை கொடுத்துட்டு போகிறேன், முத்தை கொடுத்துட்டு போகிறேன், சொத்தை கொடுத்துட்டு போகிறேன், தாளந்தை கொடுத்துட்டு போகிறேன், வல்லமையை கொடுத்துட்டு போகிறேன், வரங்களை கொடுத்துட்டு போகிறேன், அபிஷேகத்தை கொடுத்துட்டு போகிறேன், அதிகாரத்தை கொடுத்துட்டு போகிறேன்னு சொல்லியிருக்கேன். இப்போ புரியுதா உங்களுக்கு? பரத்தின் ஈவுகள், தி கிஃப்ட்ஸ் ஆஃப் ஹெவன். நான் இன்றைக்கி யோசித்தேன் தான், இந்த லக்ஷ்மி அம்மா போய் பார்த்தோம். ஃபார் ஸோ மெனி ரீசன்ஸ் அதெல்லாம் இப்போ இஷ்யூ இல்லை. ஆனால் அந்த அம்மா போயிடுச்சு. அந்த அம்மா ஆண்டோட பிள்ளையாக இருந்து போனாலும் சரி, ஆண்டோட பிள்ளை இல்லாமல் போனாலும் சரி, ஹர் லைஃப் இஸ் ஓவர். ஷி கேனாட் ரீடு எனி திங். ஆண்டோட பிள்ளைகளாக இருந்தால் மாத்திரம் குழிக்குள்ளே படுத்துக்கிட்டே செல்ஃபோனை நோண்டிக்கிட்டு எல்லாம் சரி பண்ணிடலாம். அவர் ஏன்னா ஐபேடை தூக்கிட்டு போயிடலாம், அதில் உட்காந்துட்டு மண்ணுக்குள்ளே முடிச்சுட்டா அதை பார்த்து சீக்கிரம் முடிச்சிடலாம். அப்படிலாம் அவர் லூசித்தனமாலாம் யோசிக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. ப்ரைஸ் லார்ட், ப்ரைஸ் லார்ட். இப்போ நம்ம பரலோக ராஜ்ய வாசியம் பாடினாலும் சரி, பூலோக வாசியை பாடினாலும் சரி, அது அவங்கள அஃபெக்ட் பண்ணாது. சோத்திரம். ஐயோ, எவ்வளோ ஒரு பெரிய பயங்கரமான உண்மை. வெரி ஸ்கேரி, வெரி ஸ்கேரி. ஈவுகளை திருப்பி எடுத்துகிட்டு போக முடியாது. சாமி நம்ம கொடுத்த அந்த கிஃப்டை திரும்பி எடுத்துகிட்டு போக முடியாது. வரங்களை திருப்பி எடுத்துகிட்டு போக முடியாது. வரங்கள் தேவையில்லாத ஒரு ஊருக்கு போகிறோம். பிரைஸ் லார்ட். சுகம் தேவையில்லாத ஊருக்கு சுகப்படுத்தக்கூடிய அதிகாரத்தை கொடுத்துருக்காரு. என் பரலோகத்தில் போய் யார் சிக்கா இருக்க போகிறா?
நான் அவன் மேலே கையை வைக்கிறேன், ஆண்டவர் சொல்லிக்க மார்க் 16:16 அப்படி யாருக்கா ஜாம் பண்ண முடியுமா? இல்லை, வேடிக்கை இல்லை. ஆனால் என்ன என்ன ஒரு பாருங்கள், நம்ம எவ்வளோ ஒரு கேர்லெஸ்ஸாக, என்ன ஒரு ஆலோசனை பண்ணி பகுத்தறிந்து நம்முடைய வாழ்க்கையை வாழ்ந்து பரலோகம் ஏற்றுக்கொள்ளக்கூடிய கோப்புகளோடு அங்கே போகணும். திரும்பி நம்ம அவர்கிட்ட போக போகிறோம். பொது அறிவில் தான் சொல்கிறேன், இப்போ ரொம்ப பெருசாக ஞான அறிவில் சொல்லலை. திரும்பி அவர்கிட்ட போக போகிறோம். இனிமேல் நம்மக்கிட்டேருந்து அவர் என்ன எதிர்பார்ப்பார்? வாழ்ந்த முறை என்ன, வாழ்ந்த கணக்கு என்ன, அது ஒப்புவி, அது வெகுமானத்துக்குரியதாக இருந்தால் அந்த கணக்கு நினைவு கூறப்படும். வெகுமானம் இல்லை என்றால் நட்டப்படுவாய். என்ன அளவுக்கு நட்டப்படலைன்னா, ஒருவேளை தகுதியே இல்லைன்னா நரகத்துக்கு போக வேண்டியதான ஒரு விளைவு தான். அங்கே பரலோகத்தில் வெகுமானம் இல்லாமல் கிரீடங்கள், 5 விதமான கிரீடங்கள் சொல்லப்பட்டு, ஒரு கிரீடம் இல்லாமல், ஆனால் பரலோகத்தில் இருப்போம். அதுவே ஒரு பெரிய கிரீடம் தான். இது ஆண்டவர் சொல்லாமல் இல்லையே. அடுத்தது நாம் யோசிப்போம். ஏசாயா தீர்க்கதரிசி புஸ்தகம் 50ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். இதை நம்ம வாசித்து முடிச்சிட்டோம், ஏன்னா கொஞ்சம் நிறைய பார்க்கணுன்னு நினச்சி. ஏசாயா 50:4ஆம் வசனம். இளைப்படைந்தவனுக்கு சமயத்துக்கேற்ற வார்த்தை சொல்ல நான் அறியும்படிக்கு கர்த்தராகிய ஆண்டவர் எனக்கு கல்விமானின் நாவை தந்தருளினார். காலைதோறும் என்னை எழுப்புகிறார். கற்றுக்கொள்கிறவனைப் போல நான் கேட்கும்படி என் செவியை கவனிக்க செய்கிறார். ஸோ நமக்கு சமயத்துக்கேற்ற வார்த்தை கொடுக்கப்படுகிறது. அதை சொல்லும்படியான உரிமை கொடுக்கப்படுகிறது. அதை நம்ம சொல்கிறதுக்கு நமக்கு அறிவு கொடுக்கப்படுகிறது. நமக்கு கல்விமானின் நாவு கொடுக்கப்படுகிறது. யாருக்கு அது கொடுக்கப்படணும்னு நமக்கு சுட்டி காண்பிக்கப்படுகிறது. அந்த வார்த்தையை பெறத்துக்கு காலம், சமயம், தருணம், இதை ஆளுமை செய்ய வேண்டும். அறிவோடு, விழிப்போடு, துல்லியமான ஆயத்தத்தோடு அந்த வார்த்தையை பெற்றுக்கொள்ளத்துக்கு காலதோறும் நம்ம எழுப்புகிறாராம். அப்போ நம்ம ஒன்று தூங்கிட்டுருக்கோம், இல்லை ஓய்வு எடுத்து கொண்டு இருக்கோம். ஓய்வு நீக்கப்படுகிறது, தூக்கம் கலைக்கப்படுகிறது. கற்றுக்கொள்கிறதைப் போல நான் கேட்கும்படி செவியை திறக்கிறார், கற்றுக்கொள்ள வைக்கிறார். பரலோகத்தினுடைய ஆசீர்வாதங்களை குறித்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். தூங்காமல் இந்த விஷயத்தை கேட்கணும். மணி எடுக்கும், அவங்க வருவாங்க, இது வருவாங்க, இதான். இப்போ நீங்கள் இது நல்லா கவனிக்கணும். பரலோகத்திலிருந்து தேவன் நமக்கு தருகிற எந்த தேவதானத்தையும், எந்த ஒரு அருட்கொடையையும் நாம் அறிந்து கொள்ள வேண்டும், புரிந்து கொள்ள வேண்டும், உபயோகிக்க கற்றுக்கொள்ள வேண்டும். அதில் சம்பந்தப்பட்ட நபர்களை, கூட்டத்தாரை, இனத்தாரை, மொழி இனத்தாரை, தொழில் வர்க்கத்தினரை, நாம் வைக்கப்பட்டிருக்கிற குடும்பமோ, சமுதாயமோ, சபையோ, தேசமோ, தொழிற்சாலைகளோ, போக்குவரவுமான இடங்களில் இருக்க மக்களுக்கு ஏற்படும் தேவை. இளைப்படைந்தவன் அவன் ஒரு தேவையில் இருக்க, அவனுக்கு இளைப்பு, இன்னொருத்தனுக்கு களைப்பு, இன்னொருத்தனுக்கு அவநம்பிக்கை, இன்னொருத்தனுக்கு துக்கம், இன்னொருத்தனுக்கு வேதனை, இன்னொருத்தனுக்கு வியாதி, இன்னொருத்தனுக்கு பொருளாதார கட்டு, மனம் திரும்ப வேண்டிய இன்றியமையாத அவசியம், இன்னொருத்தன் மேலே சாபம், மரண உபாதைகள், மரண கண்ணிகள். அதிலிருந்து இன்னாள் அன்னாள் விடுதலை ஆகும்படி ஆண்டிடத்தில் நாம் வார்த்தை பெற வேண்டியிருக்கு. வார்த்தையை தருகிறார். வாக்குறுதி மிக்க, வல்லமை மிக்க, அதிகாரம் மிக்க வார்த்தையை தேவன் தருகிறார். அதை நாம் அவர்களுக்கு சொல்லும்போது அவங்க இளைப்பிலிருந்து, களைப்பிலிருந்து விடுதலை பெற்று உற்சாகம் அடைகிறார்கள், ஆயத்தம் அடைகிறார்கள். குருடர்களுக்கு பார்வை கிடைக்கிறது, செவிடர்களுக்கு செவி திறக்கப்படுகிறது, ஊமையர்கள் பேசுகிறார்கள், முடவர்கள் நடக்கிறார்கள். அதை நாம் கற்று செய்ய வேண்டும். மருத்துவர்கள் தான். நாம் எல்லா மருந்தையும் ஒரே பேஷண்ட்டுக்கு கொடுக்க முடியாது, எல்லா நேரத்திலையும் எல்லா மருந்தையும் கொடுக்க முடியாது.
மேலோட்டமாக எவ்வளோ எளிமையாக இந்த வாக்குறுதி இருக்குது, பட் எவ்வளோ ஃபங்க்ஷனல் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ், எவ்வளோ ஃபங்க்ஷனல் ப்ரிப்பரேஷன்ஸ் இருக்குது பாருங்கள். அவர் நமக்கு கொடுக்குற அந்த அருட்கொடைகளை பற்றி நாம் கேட்டறிய வேண்டும். கவனம் தேவைப்படுகிறது. வாழ்வழிக்கு வார்த்தை தேவன் சொல்லுகிறார். தலித்தாகுமி, சிறு பெண்ணே எழுந்துருன்னு ஆண்டவர் சொன்னாலும் முதல்ல அந்த பெண்ணுக்கு ஏற்பட்ட அந்த உயிர்த்தெழுதலின் அற்புதம் செவியின் மூலமாக தான் அவள் செவியில் விழுந்தது. பிரைஸ் தி லார்ட். இவர் வாய் மூலமாக பேசினதை அவள் செவியில் கேட்டால் அவளுடைய உள்ளான மனுஷியாக இருந்தாலும் சரி, அவளுடைய நரம்பு மண்டலங்கள், பேச்சு திறன், கேட்கும் திறன், எழுந்திருக்கும் அந்த இம்பெட்டஸ், அந்த ஒரு படுக்கை விட்டு எழுந்திருக்கக்கூடியதான அந்த ஒரு விசை இருக்கு பாருங்கள், அந்த டைனமிக்ஸ், அந்த கமாண்டை, அந்த கட்டளையை செவினாலே கேட்டு அவள் எழுந்திருந்தான். ஒன்று. ஜீசஸ் மூவியில் பார்க்குறோம், தலித்தாக்குமே எழுந்திருங்கும்போது எழுந்திருக்க பிரயாசப்படும்போது ஜீசஸ் கை நீட்டி அவளை தூக்கி உட்கார வைக்கிறாரு. பிரைஸ் தி லார்ட். இப்போ நீங்கள் நான் இமேஜினேஷனை உபயோகம் பண்ணணும். அவள் படுத்திருந்தது ஆண்டவர் அப்படியே எப்படி செத்த பணத்தை அப்படியே தூக்கி கொண்டு போய் படுக்கையில் போடுவாங்க இல்லையா, கடத்துவாங்க இல்லையா ஒரு பொசிஷனில் வச்சு, அது மாதிரி தேவன் செய்யலை. அப்படி வைத்தது போல் ஆண்டவர் அவளை தூக்கி உட்கார வைக்கல. God spoke, Jesus spoke to her. She heard the command of Jesus. She started, ஆரம்பித்தா, கோஆப்ரேட் பண்ணதுக்கு ஆரம்பித்தா. இயேசு கை நீட்டினார். பேதுரு, ஐயரே நான் மடிந்து போகிறேன் அப்படின்னு அப்போ ஆண்டவர் கை தூக்கி அவனை மறுபடியும் நிறுத்தி, ஏன் பயப்பட்டாய், ஏன் சந்தேகப்பட்டாய்? ஸோ பரலோகத்தினுடைய ஈவுகளை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். புத்தி தேவை. சோம்பேறித்தனமாக கர்த்தர் செய்வார் அப்படின்னு ரொம்ப அல்சாட்டியமான வாழைப்பழத்தோல் சோம்பேறிகளாக நம்முடைய வாழ்க்கை போயிட்டுருக்கு. ஆனால் நம்முடைய முயற்சியில் எதையும் நாம் பெற முடியாது, நாம் எதையும் உருவாக்க முடியாது என்பதையும் நாம் மறுக்காமல் பண்பாக, பணிவாக, தாழ்மையாக இருக்கணும். அவர்தான் செய்கிறார், துவக்கத்திலிருந்து முடிவு மட்டும் அவர்தான் செய்கிறார், அவருடையது தான். ஆனால் அதை பெற்று அதில் நிறைந்து அதை நாம் கைவாக நடைமுறைப்படுத்தி அவருடைய திருவுளத்துக்கேற்ப அதை நாம் நிறைவேற்ற வேண்டும். கஷ்டமாக்கி காமிக்கல. இதெல்லாம் மின்னல் வேகத்தை விட துரிதமான வேகத்தில் நடந்து முடிந்தாலும் நம்முடைய எண்ணம், நம்முடைய ஆயத்தம், நம்முடைய நோக்கம் ஆண்டவர் விரும்புகிறது போல் இருக்க வேண்டும். பொறுப்பற்ற இலவசமாக பெறுறோம், ஃப்ரீ தானே, இஷ்டம் போல் சிந்திடலாம், சிதறிடலாம், தொலைச்சிடலாம், கீழே போட்டு உடச்சிடலாம், சும்மா வச்சுக்கலாம், என்னன்னே தெரியாமல் அதை துஷ்பிரயோகம் பண்ணலாம். இப்படி மாதிரி நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற பொறுப்பற்ற வாழ்க்கையினுடைய ஒவ்வாத போக்கை அதோடு நாம் சம்மந்தப்படுத்தக்கூடாது. ஸோ கல்விமானின் நாவை பெறுகிறோம். அப்போது நம்ம தர டிக்கெட் மாதிரி பேசக்கூடாது. ஸ்தோத்திரம். ஆமாம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 9ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தில் இப்படி வாசிக்கிறோம். புக் ஆஃப் மேத்யூஸ் காஸ்பல் சாப்டர் 9 verse 8. ஜனங்கள் அதை கண்டு ஆச்சரியப்பட்டு மனுஷருக்கு இப்படிப்பட்ட அதிகாரத்தை கொடுத்தவராகிய தேவனை மகிமைப்படுத்தினார்கள். என்ன நடந்துச்சு அங்கே? திமிர்வாதக்காரனை ஆண்டவர் சுகப்படுத்துகிறார். அல்லேலூயா. உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது என்று சொன்ன உடனே அவங்க நீங்கள் தேவதூஷன் சொல்கிறதாக அவங்க கலவரப்பட்டாங்க. உடனே அவரை கல்லறியணும்னு நின்னாங்க. அப்போ கேட்குறாரு, மனுஷனை பாவங்களை மன்னிக்கிறது ஈஸியாக, ஒருத்தனை சுகப்படுத்துறது ஈஸியாலாம் கேட்குறாரு.
ஆனால் அவங்க பதில் சொல்லலை, ஏன்னா அவங்களுக்கு தெரியல. அப்போ அவர் சொல்கிறார், பூமியிலே பாவங்களை மன்னிப்பதற்கு மனுஷகுமாரனுக்கு அதிகாரம் உண்டென்பதை நீங்கள் அறிய வேண்டும் என்று சொல்லி திமிர்வாதக்காரனை நோக்கி, நீ எழுந்து உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு உன் வீட்டுக்கு போ என்றார். ஏன்னா ஏற்கனவே முன்னாடி சொல்லிட்டார், மகனே திடன்கொள், உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது. அல்லேலூயா. பரலோகத்தினுடைய ஈவு என்ன? பாவ மன்னிப்பு. அது மாத்திரமே நமக்கு ஒப்பில்லாத சொத்து. தேவன் மனிதனானது ஒரே ரகசியம், ஒரே அவசியம், ரகசியத்தை விட ஒரே அவசியம் பாவ மன்னிப்புக்காக. இரத்தம் சிந்துதல் இல்லாமல் பாவ மன்னிப்பு இல்லை என்று லேவியராமம் 17:11 வாசிக்கிறது போல, மனுக்குலத்திற்காக இரத்தம் சிந்தி தான் பாவங்கள் மன்னிக்கப்பட வேண்டும் என்று எழுதப்பட்ட அந்த சட்டம், சட்டப்பூர்வமான அவசியத்தை, நிர்பந்தத்தை நிறைவேற்றும்படி ஆண்டவர், அந்த நியதியை நிறைவேற்றும்படி மனிதனானார். நிறைவேற்றிட்டு அதை வேடிக்கை பொருளாக, ஷோ பீஸாக, ஷோ கேஸில் வைக்கல. அவர் சிந்தின ரத்தம் ஊருக்கெலாம் ரத்தம் எப்படி இருக்கும் காமிக்கிறதுக்கு இல்லை, சிவப்பா வெள்ளையா பச்சையா ப்ளூவா அப்படின்னு காமிக்கிறதுக்கு இல்லை. that blood alone will save humanity from eternal damnation. எவனுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டதோ அவன் பாக்கியவான், எவனுடைய மீறுதலை கர்த்தர் எண்ணாது இருக்கிறாரோ அவன் பாக்கியவான் என்பதை ஆண்டவர் நிரூபிக்கும்படி இரத்தம் சிந்தினார். எவனுடைய ஆவியில் கபடம் இல்லாது இருக்கிறதோ அவன் பாக்கியவான். அப்போ தேவன் பாவங்களை மன்னிக்கும், பாவ மன்னிப்பை நமக்கு பரலோகத்தின் ஈவாக கொடுக்கிறார். பாவ மன்னிப்பு என்பது ஒரு நிகழ்வு, ஆனால் பாவ மன்னிப்பை இயேசு தான், இயேசுவை நமக்கு கொடுக்கிறார். இதை தான் நம்ம இன்னுமே போய் சேர்ற வரைக்கும் நம்ம ஒவ்வொருத்தரும் தனித்தனியாக இந்த மெச்சூரிட்டிக்குள்ளே, இந்த வளர்ச்சிக்குள்ளே, இந்த தேர்ச்சிக்குள்ளே, இந்த புரிதலுக்குள்ளே, இந்த ஒரு சௌகரியத்துக்குள்ளே, இந்த கை வாகுக்குள்ளே, இந்த கை திறமைக்குள்ளே, இந்த கை ராசின்னு சொல்கிறோம்ல, உடனே ராசி பல்லான்னு யோசிக்க வேணாம். அதாவது அந்த ஸ்கில், அந்த ஒரு ஃபேவர், அந்த ஒரு தயை, இயேசுவை, அந்த பர்சன் ஆஃப் ஜீசஸை நம்ம அடைவதை, ஜீசஸ்னால் நிறைஞ்சிருப்பதை, ஜீசஸாலேயே நிறைஞ்சிருப்பதை, நாம் ஒரு இன்னொரு ஜீசஸாக மாறிவிட வேண்டிய இன்றியமையாத அவசியத்தை நம்ம இனிமேல் நாமளே நம்ம பார்க்கும்போது நம்ம பார்க்க முடியாமல் கிறிஸ்துவை தான் நமக்குள்ளே பார்க்கணும். நம்மளை பார்க்குறவங்க நம்ம பார்க்க முடியாமல் கிறிஸ்துவை தான் நமக்குள்ளே பார்க்கணும். அவர் தான் பாவ மன்னிப்பு, அவர் தான் தெய்வீக சுகம், அவர் தான் பொருளாதார ஆசீர்வாதம், அவர் தான் முடிவில்லாத வாழ்வு, அவர் தான் அந்த துருகம், கேடகம், மறைவிடம், புகலிடம், கோட்டை, அரண், நான் நம்பிக்கை, கண்மலை, இப்படின்னு 1008 யெகோவா தேவனுக்கு 1000 நாமங்கள் இருக்கிற எல்லா விதமான அந்த ஒவ்வொரு நாமத்திலும் ஒவ்வொரு சலுகை, ஒவ்வொரு அருள், ஒவ்வொரு அதிகாரம், ஒவ்வொரு உத்தரவாதம், ஒவ்வொரு உரிமை, ஒவ்வொரு வாக்குறுதி. இப்போ நான் இப்படி யோசிக்கிறேன், இப்போ நமக்கு 66 புக்ஸ் உள்ள ஒரு புஸ்தகம் நம்ம கையில் புத்தக வடிவில் இருக்குது. இதை நீங்கள் திருப்பி மந்திரம், அந்த ஸ்லோகம்லாம் எழுதுறது போல் ஏசுநாத்தஞ்சம் 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 சொல்லிட்டா ஜெயம் வந்துடுமா? அப்படி இல்லை. இந்த வாக்குறுதி எழுதி பார்த்ததுனால நமக்கு வந்துடாது. இந்த வாக்குறுதி நமக்கு எப்போ சொந்தமாகும்? அதிகாரத்துக்கு உட்பட்டிருக்கிறேன், ஏன் கீழே ஏன் அதிகாரத்துக்கு உட்பட்டவன் இருக்கிறான். ஒருத்தனை போகிறான், வானா வரான், ஆனால் நீங்கள் வீட்டுக்கு வரத்துக்கு நான் தகுதியற்றவன். நீங்கள் இருக்கிற இடத்துலேருந்தே ஒரு வார்த்தை சொல்லுங்கள், என் வேலைக்காரன் சுகமாகவும் சொன்னது இயேசு கிறிஸ்து அப்படியே ஆச்சரியத்துக்குள்ளாக்கிடுச்சு. இஸ்ரவேலில் கூட நான் இப்படி மாதிரி ஒரு நம்பிக்கையை பார்க்கல, இந்த மாதிரி ஒரு மனப்பாங்கை நான் பார்க்கல அப்படின்னு ஆண்டவர் ஆச்சரியப்படுறார். இதுவுமே இப்படி பிரசங்க வாக்கியமாக நின்றுடக்கூடாதுங்கிறது என்னை பற்றிய ஆதங்கம். நீங்கள் கேட்க செய்கிறார். நீங்கள் சிந்திச்சிருக்க மாட்டீங்கன்னா நான் யோசிக்க மாட்டேன்.
உங்கள் அளவுக்கு என்ன சிந்திச்சிங்களோ அதை நடைமுறைப்படுத்தியுள்ளீர்களா? அதிலே கிறிஸ்து நம்மிலே உதித்தெழுந்திருக்கிறாரா? கிறிஸ்து அதிலே நம்மிலே எழுந்தருளி இருக்கிறாரா? சாதாரண கூட்டத்துக்கு வரவங்களோட நீங்கள் வரீங்க வேத ஆராய்ச்சிக்கு, அந்த குறித்த ஒரு சிலர் நீங்கள் வந்துகிட்டே இருக்கீங்க, நன்றி. ஆனால் நீங்கள் எவ்வளோ தடுமாறுறீங்க, எவ்வளோ ஜெபிக்க தடுமாறுறீங்க, எவ்வளோ அறிக்கை பண்ண தடுமாறுறீங்க, எப்படி நீங்கள் நடைமுறைப்படுத்துவதில் எவ்வளோ தவிக்கிறீங்க, எவ்வளவு நீங்கள் நீங்கள் புரிஞ்சிட்டா பரவாயில்ல, நீங்கள் ஏற்றிக்கிட்டா பரவாயில்ல, நீங்கள் ஒன்றும், அதாவது அவர்கிட்ட நம்ம அதிகாரம் செலுத்த வேண்டும், அதிகாரிகளாக இருக்க வேண்டும், செல்வாக்கு மிக்கவர்களாக இருக்க வேண்டும்ங்கிறது எல்லாத்துக்குள்ளேயும் இருக்குது ஆசை. என்ன உடனே எல்லோரும் பிரதமராக ஆசைப்பட்டீங்க அப்படின்லாம் நான் சொல்ல போகிறதில்ல, அப்படி யாரும் ஆசைப்படுறதும் இல்லை. முதல்வராகவே கூட எத்தனையோ பேர் ஆசைப்படுறதில்லை. ஆக கலெக்டராக இருக்கணும், சும்மா நீனா பெரிய கலெக்டருங்கிறாங்க. கலெக்டருக்கு அப்போ என்ன உரிமை இருக்குது, என்ன ஆணை இருக்குது, என்ன ஒரு அதிகாரம் இருக்குது, என்ன ஒரு, அதை ஒவ்வொரு தடையும் சிஎம்க்கு ஃபோன் பண்ணி சார் சீட்டாக இப்போ அப்படிலாம் இல்லை. ஐயோ, உன்னுடைய படிப்பு, உன்னுடைய அந்த அரசாங்கம் உன்மேல் வைத்த அந்த அதிகாரத்துக்கு, அறிவுக்கு, அனுபவத்துக்கு, உத்தரவாதத்துக்கு ஏற்றவனமாக நீ உன்னுடைய எல்லையில் என்ன மாற்றத்தை கொண்டு வர வேண்டும், சமுதாய மாற்றத்தை, சமுதாய சீர்திருத்தத்தை, என்ன சலுகைகளை வழங்கலாம், வழங்கக்கூடாது அங்கிற உரிமையை சட்டப்பூர்வமாக அவனுக்கு கொடுத்துருக்கோம். ஒவ்வொரு தடவையும் நீ சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு ஃபோன் பண்ணி கேட்க வேண்டாம், இல்லை ஹோம் செக்ரட்டரிக்கு ஃபோன் பண்ணி கேட்க வேண்டாம் அப்படிங்கிறது தான் அர்த்தம். ஆனால் நம்ம இதை நான் அவங்க மேலே புகாராக சொல்லலை, நீங்கள் ஸ்ட்ரகிள் பண்ணுறதை பார்க்குறேன். இப்போ நான் இன்னும் என் ஸ்ட்ரகிள் வேணால் உங்களுக்கு தெரியாமல் இருக்கலாம், என் ஸ்ட்ரகிள் எனக்கு தெரியுது, நல்லாவே தெரியுது, அது அவசியம் இல்லை. அப்போது நாம் இன்னும் பரத்தின் ஈவை புரிந்து கொள்ளவில்லை, பரத்தின் ஈவை இன்னும் நாம் கற்றுக்கொள்ளவில்லை. மனுஷகுமாரனுக்கு பாவங்களை மன்னிக்கிறதுக்கு அதிகாரம் உண்டென்று நீங்கள் அறிய வேண்டும் என்று சொல்லி அவனுக்கு திமிர்வாதத்தை போக்குனது பெரிய அற்புதம் இல்லை. இவங்களுக்கு அந்த இயேசு கிறிஸ்துவுக்கு பாவங்களை மன்னிக்கக்கூடிய அதிகாரம் உண்டு என்பது அவங்களுக்கு தெரியாமே இருந்துச்சு. எத்தனை நூற்றாண்டுகளா? ஏதேனில் 3ஆம் அதிகாரம், ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தில் ஏற்பட்ட அந்த சவால், அந்த பிரகடன நாளிகையிலிருந்து இந்த சம்பவம் நடந்த அன்னைக்கு எருசலேமிலேயோ ஏதோ ஒரு ஊரில் ஆண்டவர் நின்று இந்த காரியத்தை செய்யும்போது அது வரைக்கும் அவங்களுக்கு தெரியல மேசியாவுக்கு இந்த அதிகாரம் உண்டு, அதுவும் அந்த மேசியா தான் இயேசு தான், இயேசுக்கு இந்த அதிகாரம் உண்டு என்பது வேத பாரர்களுக்கு தெரியல, பரிசேயர்களுக்கு தெரியல, சதுசேயர்களுக்கு தெரியல, புறஜாதிகளுக்கு தெரியல, இஸ்ரவேலருக்கு தெரியல, மரியாளை தவிர வேறு யாருக்கு தெரியல. பல காலம் வரைக்கும் இயேசுவோடு கூட பிறந்தவங்களுக்கு இயேசுனுடைய மகிமையே தெரியல. ஆறுதலின் சொற்கள், அதிகார சொற்கள், சுகமளிக்கும் வார்த்தை, விடுதலை பண்ணும் அதிகாரம், முன்சிஃப் கோர்ட்னு இருக்குது, அதுக்கப்புறம் மேஜிஸ்ட்ரேட் கோர்ட்னு இருக்குது, அதுக்கப்புறம் டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்னு இருக்குது. இப்போ டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் கோர்ட் நீதிமன்றங்கள்லாம் வந்துருச்சு. ஒவ்வொரு நீதிமன்றத்தில் இருக்க ஒவ்வொரு நீதிபதிக்கும் தலைமை நீதிபதிக்கிட்டே ஃபோன் பண்ணி கேட்டுகிட்டே இருக்க முடியாது. அவருக்கு இதே வேலையா? அவர் வேலையை பார்க்கணும். உச்ச நீதிமன்ற நீதிபதிகிட்ட தலைமை நீதிபதி கேட்டுகிட்டே இருக்க முடியுமா? வாய்ப்பே இல்லை. அவருக்கு தேசம் முழுவதும் வரக்கூடிய பெரிய மேசிவ் கேசஸ்லாம் அட்டன் பண்ணுறதுக்கு அவருக்கு அவசியம் இருக்குது. உச்ச நீதிபதி இது கவனிக்கணும். நீங்கள் உச்ச நீதிமன்ற நீதிபதி யார்கிட்ட போய் கேட்பார்? பிரதமர்கிட்ட கேட்பாரா? கேட்கலாமா வேணாங்கிற அந்த ஒரு சாதாரண உரிமைக்காக நான் அதை சொல்லலை. அவருக்கு ஒரு தீர்ப்பை அளிப்பதற்கு கன்சல்ட் பண்ணலாங்கிறது அவருடைய சுதந்திர விடுதலை வேறு விஷயம். ஆனால் பிரதமருக்கு அதை சொல்லத்துக்கு எந்த உரிமையும் கிடையாது. ஜனாதிபதிக்கிட்ட கொஞ்சம் கேட்கலாம், ஆனால் ஜனாதிபதிக்கு மேலே
உச்ச நீதிமன்ற நீதிபதிக்கு மேலே தேசத்தின் அரசியல் சாசனம் இருக்குது, தேசத்தின் சட்டம் இருக்குது, சட்டம் ஒழுங்கு வரைமுறைகள் இருக்குது. அவருக்கு என்ன சந்தேகம் வந்தாலும் சட்ட புத்தகத்தை தான் அவர் திருப்பி பார்க்கணும், முந்தைய தீர்ப்புகளை அவர் திருப்பி பார்க்கணும். தனக்கு முன்னே நீதிபதிகளாக இருந்து நல்ல தீர்ப்புகளை வழங்கி தேசத்தை இப்படி நல்வழி படுத்தி கொண்டு வந்த அவர்களுடைய காரியங்களெல்லாம் அவர் ரிவைஸ் பண்ணி பார்க்கணும். ஜனாதிபதிக்கு வருஷத்துக்கு ஒரு முறை குடியரசு தினத்து அன்று ஆயுள் கைதிகளை இல்லை தேச குற்றம் செய்தவர்களை, கேபிட்டல் பனிஷ்மெண்ட் உரியவர்களை மன்னிப்பதற்கு அவருக்கு அதிகாரம் உண்டு. பல விஷயங்களை பரிசீலனை செய்து இத்தனை பேர் இன்னென்ன காரியங்களை செய்தவர்கள். அவள் ஜனாதிபதியாக இருக்கிறேன்னு சொல்லிட்டு எல்லாரையும் அவரால் மன்னிக்க முடியாது, மன்னிக்கக்கூடாது. அப்போ ஜனாதிபதியே அண்டை நாட்டோடோ எதிரி நாட்டோடோ இல்லை எதிரும் புதிருமான விஷயங்களோடோ இவர் ஊழல் போக்கில் கை கோர்த்து நிற்கிறாரு, மறைமுகமான ஆயிரும். நாம் இங்கே பரத்தின் பிரஜைகளாக இருக்கிறோம். இதெல்லாம் என்ன சொல்கிறது, சிலிப்பிக்கிட்டு மூஞ்சி திருப்பிட்டு போகிற விஷயம்லாம் இல்லை. இதெல்லாம் கடவுள் ஸ்தாபித்து விட்டார். இதெல்லாம் மதிச்சா அந்த இடத்துல இருக்கலாம். நீதிமன்றத்தில் நம்ம எப்போ மரியாதை பெறுவோம்? நல்ல படித்த வக்கீலாக வழக்கறிஞராக இருக்க, சட்டத்தை எடுத்து விவாதம் பண்ணக்கூடியவர்களாக இருந்தால், தன்மையும் மென்மையும் உண்மையுடையவர்களாக இருந்தால் மதிப்பு அந்த வளாகத்தில். அதுக்கப்புறம் எக்ஸ்பீரியன்ஸ், அதுக்கப்புறம் இப்படி ஒவ்வொரு ப்ரமோஷன்ஸ், பப்ளிக் ப்ராசிக்யூட்டராக மாறலாம், எதிர்த்தரப்பு வக்கீலாக மாறலாம். படிக்காமல் கோர்ட் வளாகத்தில் நமக்கு என்ன மரியாதையும் கிடையாது. நாம் ஒன்று வழக்கு தொடுத்தவர்கள், கிரிமினல் வழக்கோ சிவில் வழக்கோ தொடுத்த வழக்கோடு போனவங்க. நம்ம வழக்கை தொடுத்ததுனால வாழ்வில் ஏதோ இடத்துல வழுக்கி விட்டோம், விலகி விட்டோம், வழி விலகி விட்டோம். அதை சரி செய்து கொள்வதற்காக தான் அந்த வளாகத்துக்குள்ளே போகிறோம். நாம் வழி விலகினோம், இப்போ நாம் நல்வழியிலே நடத்தப்படுகிறோம். கிறிஸ்துவே நமக்கு வழியும் சத்தியம் ஜீவனமாக இருக்கிறார். நாம் நித்திய வழியிலே போகிறோம், ராஜ பாதையிலே போகிறோம், சத்திய பாதையிலே போகிறோம். நாம் பேதைகளாக இருந்தாலும் திசை கெட்டு போகாமல் இந்த பாதையிலே போகிறோம். அப்போ கிறிஸ்துவனுடைய சட்டத்துக்குள்ளாக ஜீவனுள்ள தேவனுடைய ஆவியின் பிரமாணத்துக்குள்ளாக இருக்கிறோம். மாம்சத்தின் பிரமாணத்துக்குள்ளாக இல்லை, மரணத்தின் பிரமாணத்துக்குள்ளாக இல்லை. ஸோ அதை எப்படி புரிஞ்சுக்கலாம்? சட்ட கல்லூரியில் படித்த பிள்ளைகள் இன்டகிரேட்டட் கோர்ஸோ இல்லை அதர் கைண்ட் ஆஃப் ரெகுலர் கோர்ஸில் படித்து அவங்க வக்கீலாக வெளியே வராங்க. அவங்க ப்ராக்டிஸ் பண்ணணும். சித்திரமும் கைப்பழக்கம், செந்தமிழும் நாப்பழக்கம், சட்டத்தை எடுத்து அவங்க ப்ராக்டிஸ் பண்ணணும். ஒரு சீனியர் வக்கீல் கீழாக ஜூனியர் வக்கீலாக இருக்கணும். அநேக சட்டங்களை மறுபடியும் எழுத்துப்பூர்வமாக எழுதி பார்க்கணும். ஒரு காலத்து இப்போ தான் டைப்ரைட்டர் வந்துருச்சு, கம்ப்யூட்டர் வந்துருச்சு. எப்படி இருந்தாலும் யூ ஹேவ் டு டைப், யூ ஹேவ் டு ரீஸ்டடி, கீப் ஆன் ஸ்டடி. அப்போ தான் இந்த செக்ஷன், இந்த பிரிவில், இந்த உப பிரிவில் எப்படி இருக்குன்னு எடுத்து சொல்ல முடியும். கேஸை ஜோடிக்கிறது இல்லை, இருக்கிற கேஸை புரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறம் தான் ஜோடன் எல்லாம். தப்பு என்னன்னு கேட்குறேன். வக்கீல்கிட்டையும் டாக்டர்கிட்டையும் உண்மையை சொல்லுங்கன்னு ஏன் உலகத்தில் சொல்கிறாங்க? வக்கீல்கிட்ட உண்மையை சொல்லணுங்கிறது பிளைன்டிஃப் சொல்லப்படுகிற இந்த வழக்கு தொடுத்தவனுடைய கடமை. அவன் திருடனோ நல்லவனோ கெட்டவனோ, அது தீர்ப்பு தான், தீர்ப்பாயத்தில் தான் நம்ம நல்லவனா கெட்டவனா நிரபராதியாக குற்றவாளின்னு நீதிபதி தான் சொல்லணும். என் மனசாட்சி எனக்கே தெரியும், உங்களுக்கே தெரியாதாக்கா? அதெல்லாம் அங்கே வாய்ப்பே இல்லை. கோர்ட்டுக்குன்னு போயிட்டா சட்டம்தான் பேசும். இப்போ ஏராளமாக உலகளாவிய ரீதியில் எல்லா நோய் நொடிகளும், சாபங்களும், பாவங்களும், மீறுதல்களும் கண்ணுக்கு நேருக்கு நேராக நிதர்சனமாக சட்ட மீறுதல் தான், ஒழுங்கு மீறுதல் தான், நியதி மீறுதல் தான். யாரும் குருடனை போல படிக்காத ரப்பர் ஸ்டாம்ப் மாதிரி அங்குட்டா சாப் மாதிரி யாரும் தப்பு பண்ணுறதில்ல. ஒரு காலத்தில் பண்ணாங்கன்னு சொல்கிறதே கூட எனக்கு சரியாக படலை.
இன்றைக்கி அறிவு பெருத்த காலம், அறிவெல்லாம் கையடக்கமாக செல்ஃபோனுக்குள்ளே வந்த காலம். இப்போ அதை நம்ம மறுக்க முடியாது. நம்ம திடீர்னு இப்போ பார்த்தா ஹைதர் அலி காலத்துக்கு போகிறேன், அங்கே கொண்டு போகிறேன்னா நீ அப்படிலாம் இன்னும் 1000 வருஷத்துக்கு பின்னாடி போகிறேன் என்னை கொண்டு போனால் 1000 வருஷம் யாரும் உயிரோடு இருக்கல. 969 வருஷம்தான் உன்னை பின்னாடி கொண்டு போகலாம் மெத்துசலான்னா. புரியுதா? இது வாய்ப்பே இல்லை முதல்ல. ஏன்னா திரும்பி வந்து தான் நீ பின்னாடி போக முடியும். உலகத்தில் இல்லாதவங்க, உலகத்தில் இருக்கிறவங்களும் நம்ம செத்து தான் பின்னாடி போக முடியும், உசுரோட பின்னாடி போக முடியாது. இப்போ புரியுதுங்களா? பரத்தின் ஈவு சாமானியமான விஷயம் அல்ல. இட்ஸ் அ ஹெவி கிஃப்டிங், ஹெவி என்டவுமெண்ட். அந்த பிரமாணிக்கமாக அந்த உறுதிமொழியை பார்லமெண்ட் பில்டிங்கில் எடுத்துக்கிறாங்களே. சீஃப் ஜஸ்டிஸ் இப்போ வந்து சூரிய நாராயணா வந்திருக்காரு, கவாய் போயிட்டார். அப்போ ஜனாதிபதி தான் பதவி பிரமாணம் பண்ணி வைக்கிறாரு. அப்போ இந்திய அரசியல் சாசனத்தின் மேல் கையை வைக்கிறாங்க, இன்னொரு பக்கத்தில் பைபிள் மேலே கை வைக்கிறாங்க. இப்போ பைபிள் தான் நம்ம நாட்டுக்கு பிடிக்க மாட்டேங்குது, அதனால் பகவத்கீதை தைரியமாக கொடுக்குறாங்க. ரகசிய காப்பு பிரமாணம்னு ஒன்று பண்ணிக்கிறாங்க. தேவன் நமக்கு கொடுத்த இந்த அதிகாரம், கிறிஸ்து இந்த பூமியில் சரீர பிராரமாக இல்லை, அவருடைய பிரதிநிதிகளாக இந்த பூமியில் நம்மை விட்டு சென்றிருக்கிறார். அவருடைய நாமம் ஜனாதிபதி நாமத்தை விட வல்லமையானது. ட்ரம்ப் பேரை சொன்னால் அமெரிக்காவில் மதிப்பு இருக்கும், வெறும் ஒரு ஜனாதிபதி பேரை சொன்னால் யாரும் மறண்டுலாம் போக போகிறதில்ல. ஜனாதிபதியுடைய அதிகாரத்தை புரிஞ்சுட்டு தான் ஒருத்தனுக்கு மிரட்சியோ திரட்சியோ வறட்சியோ மகிழ்ச்சியோ நெகிழ்ச்சியோ ஏற்படும். அந்த அதிகாரம் அந்த நாட்டினுடைய சட்டத்தின் பிராரமாக, அந்த சட்டத்திலே வகுக்கப்பட்டிருக்கிற வரையறைக்குட்பட்டிருக்கிற வசதிகள் சலுகைகளுக்கு நீ உரிமையாளன், நீ தாந்தோன்றியாக நடக்கக்கூடாது என்பது அனைத்து தேசத்தில் இருக்கிற உச்சகட்ட அதிகாரிகளுக்கு, அவங்க ஜனாதிபதிகளோ பிரதமர்களோ அதிகாரிகளோ அவர்களுக்கு கொடுக்கப்படுகிற ஒரு வரையறை. நாமும் வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது இயேசுவாகி எனக்கு, ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதி சீஷராக்கி பிதாக்குமார் பரிசுத்த நாமத்தினாலே அவர்கள் ஞானஸ்தானம் கொடுத்து நான் உங்களுக்கு கட்டளையிட்டவள அவர்கள் கை கொள்ளும்படி அவர்கள் போதியுங்கள், இந்த உலகத்தின் முடிவு சில நாட்களுக்கு. அப்போ இயேசுனுடைய அதிகாரத்துக்கு தான் உட்பட்டு நாம் இந்த வேலையெல்லாம் செய்ய முடியும். நாம் மனசில் தோணுன மாதிரி ஒரு ஆறுதல் வார்த்தை சொல்லக்கூடாது. சொன்னாலும் இன்னும் பிரயோஜனம் இல்லை. ஆண்டவருடைய வார்த்தையில் என்ன ஆறுதல் அவர்களுக்கு இருக்கோ, என்ன வாக்குறுதி பண்ணப்பட்டிருக்கிறதோ அதை ஆண்டவர் நம் மூலமாக செய்வார். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். இதை நாமே அனுபவித்து பார்த்தா தான் அடுத்தவங்களுக்கு நாம் நடைமுறைப்படுத்தி செயல்முறைப்படுத்தி பார்க்க முடியும். எல்லாவற்றுக்கும் மையம் நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்ட நிச்சயம். சொல்லியிருக்கிறாரு தான், ஆனால் நமக்கு இவ்வளோ ஏன் அந்த குற்ற மனசாட்சிலாம் இல்லை. அப்போ ஏன் தயக்கம்? அப்படிலாம் ஒன்றும் இல்லை அப்படின்னுன்னு கையாளாதெல்லாம் உட்காந்துருக்கோமே. ஒரு பலவீனத்தை மேற்கொள்ள முடியல, ஒரு சுகவீனத்தை மேற்கொள்ள முடியல, ஒரு கசப்பை மேற்கொள்ள முடியல, ஒரு திகைப்பை மேற்கொள்ள முடியல, ஒரு அவநம்பிக்கையை மேற்கொள்ள முடியல, பொறுமையாக இருக்க முடியல, நம்ப முடியல. வாய் அப்போ சட்டத்திலே பழக்கம் இல்லை, நீதியின் வசனத்திலே பழக்கம் இல்லை. இன்னொன்று, நான் ஒரு குறையை ஆண்டுடைய பிள்ளைகளான நம்ம அனைவரிடத்திலும் காண்கிறேன், நித்தமும் பார்க்கிறேன். அதை நான் பெரிய குற்றச்சாட்டாக அவங்க மேலே நான் வைக்காமல், நான் சொல்கிறதுல குறைந்தபட்சம் 80% உண்மையாக இருக்கும். 80% சர்வசாதாரண உண்மையாக இருக்கும். 90% கூட இருப்பதற்கு வாய்ப்பு இருக்குது. 100% நான் சொல்ல இஷ்டப்படலை. அதாவது ஒரு சில பகுதிகளை அதெல்லாம் படிச்சுட்டேன், அதெல்லாம் எனக்கு தெரியும், ஏற்கனவே
அதெல்லாம் எழுதி கூட இருக்கிறேன். இப்படி நம்ம வந்து திரும்பி அந்த பக்கம் போகிறதே இல்லை, அதை ரிவைஸ் பண்ணுறதே இல்லை. அதை பார்க்கும்போதே அந்த வசனமா, சரி அடுத்ததுக்கு போகலாம். அண்மையில் ஒரு சில வாழ்க்கை சரிதே, பரிசுத்தவான்களுடைய வாழ்க்கை சரிதே நான் வாசிக்க நேர்ந்தது. போய் தேடிலாம் வாசிக்க நேர்ந்தது. அது எனக்கு எப்படி இருந்ததுன்னா, தலையில் கொட்டுற மாதிரி இருந்துச்சு. நீதிமாக என் தலையில் கொட்டட்டும். ஏன்னா நான் வாசித்த ஒரு 7 பேர் நினைக்கிறேன், இஃப் ஐ எம் நாட் ராங், இல்லை 7னா 5 பேர் கூட வச்சுக்கோங்களேன். அவங்க 5 பேரும் எப்படி ஆண்டவர் கையில் அப்படி வல்லமே இருந்தாங்கன்னா, அவங்களுக்கு தெரிஞ்ச உண்மையை, அவங்களுக்கு உண்மையாகவே ஒரு புரிதல் ஆண்டவர்கிட்டருந்து வேத வசனத்தில் கிடைச்ச பிற்பாடு அதிலே தேர்ச்சி பெற்று சாதனை படைக்க, சாதனையாக நிற்க அவங்க அதையே படிச்சு இருந்திருக்காங்க, அதே தியானம் பண்ணி இருந்திருக்கிறாங்க. அதனால் அவங்க அந்த ஒரு காரியத்திலையோ 2 காரியத்திலையோ கிங், அவங்க ராஜா மாதிரி. இருளின் ராஜ்யம் மடங்கினது, மண்டியிட்டது. தேசளாவிய ரீதியில் கண்டம், கான்டினென்டல் லெவலில் அவங்க பெண்களாக இருந்திருக்கிறாங்க, ஆண்களாக இருந்திருக்கிறாங்க, வாலிபர்களாக இருந்திருக்கிறாங்க. நமக்கெல்லாம் தெரியும்னு உட்காந்துருக்கோம். ஞானஸ்தான வகுப்பில் ஏறக்குறைய காம்ப்ரஹென்சிவாக எல்லாத்தையும் இழுத்து போட்டு நான் அவங்களுக்கு சொல்லிடுறேன். ஏன்னா ஒரு சரியான முதலீடு லைஃப்பில் இருந்தால் தானே தொடர்ந்து பிஸ்னஸ் பண்ண முடியும். அது போல் அதெல்லாம் கேட்டது தான் அப்படி நீங்கள் உட்காந்துறீங்க. ஆனால் நீங்கள் ஒவ்வொரு உபதேசத்தையும், ஒவ்வொரு வாக்குறுதியும், ஒவ்வொரு அதிகாரத்தையும், ஒவ்வொரு வரங்களையும் நீங்கள் தியானிக்கணும். இன்றைக்கெலாம் கூட காலையில் ஜெபம் பண்ணும்போது எனக்கு அந்த பாடம் தான் மனசில், அந்த ஜெப குறிப்பில் ஓடினது. வரங்களை பற்றி 10 குறிப்பு அடித்து தள்ளு அப்படின்னு சொல்லிட்டோம். ஒவ்வொரு வரங்களையும் நீ உட்காந்து தியானிச்சிங்கன்னா 10 நாள் பத்தாது, 100 நாள் பத்தாது, 100 மணி நேரம் பத்தாது. இதை நான் ஏற்கனவே சொன்னேன். இன்றைக்கி காலையில் உங்களுக்கு சொல்ல ஒன்று நான் நினச்சது என்னென்னா, 1000 குறிப்புகள் தான் நம்ம ஆரம்பித்தோம். அப்படி தான் ஒரு தடவை 1000 முடிச்சிட்டோம், அடுத்தது ஆரம்பிச்சிருக்கோம். 1000 செய்திகள், அதில் 600 செய்திகள் உங்களுக்கு ஆடி ப்ரேயரில் இருந்தது போல் 1000 செய்திகள் உங்களுக்கு ஆண்டவர் இந்த குறிப்புகள் மூலமாக சொல்கிறார். நீங்கள் ரேண்டமாக இஷ்டம் போல் ஏதோ ஒரு குறிப்பு, 971வது குறிப்பை எடுத்து நீங்கள் தியானிக்கலாம். அது என்னோடு, என் குடும்பத்தோடு, எனக்கு வாய்க்கப்பட்டவர்களோடு, என்னோடு இணைந்திருக்கிறவர்களோடு, இல்லை இந்த சவாலுக்குட்பட்ட விஷயத்தில் சம்பந்தப்பட்டவர்களோடு இந்த ஜப குறிப்பை நான் தேவனத்தில் எடுத்து சென்று அதில் எனக்கு என்ன உரிமை கொடுக்கப்பட்டிருக்கு, எனக்கு என்ன கடமை இருக்குது, என்ன விவரம் இருக்குது, என்ன ஒத்துழைப்பு இருக்குது, என்ன ஆயத்தை எனக்கு தேவை, அதை எடுத்து உரைப்பதற்கு, பரிந்துரைப்பதற்கு, தெரிந்த விவரத்தில் அதில் இருக்கிற சாபத்தையும் பாவத்தையும் இருளையும் முறிப்பதற்கு என்னால் என்ன முடியும், நீங்களே செய்யுங்க நம்ம சொல்லி இப்படி தான் வாழ்ந்துட்டுருக்கோம். யார் இந்த வேலையெல்லாம் செய்கிறது இப்போது? அதான் யோசிக்க, நீங்கள் யோசிக்க என்னோட சேர்ந்து. இதை குறையா சொல்லலை. இன்னும் நம்ம கடவுளுக்கு வேலை வைக்கிறோம். அவர் மொத்தத்துக்கு நான் ஊரில் இல்லைப்பா, உலகத்தில் இல்லைப்பா, அதாவது சாட்சாத் மாம்ச பிராரமாக இல்லைப்பா, எனக்கு பதிலாக நான் உங்களை வச்சுருக்கேன், நீங்கள் போங்கப்பா, எல்லா ஊருக்குள்ளே போங்கப்பா, தெருவுக்குள்ளே போங்கப்பா, ஒரு வீட்டுக்குள்ளே போங்கப்பா, சமாதானத்தை கூறுங்கப்பா. நாமே இன்னும் சமாதானத்துக்கு அலைகிறோம், நாமே சௌக்கியத்துக்கு அலைகிறோம், நாமே ஆசீர்வாதங்கிற மாதிரி ஏதாவது ஒரு நமக்கு கிடைக்காதா, இது கிடைக்கணும் அது கிடைக்கணும்னு இன்னும் பத்தலைன்னு அலைகிறோம். அவருக்கு தெரியும், நீங்களே போஜனம் கொடுங்கள் தான் சொல்கிறார். நாமே இன்னும் சோத்துக்கு அலைகிறோம், பணத்துக்கு அலைகிறோம், பதவிக்கு அலைகிறோம், பேருக்கு புகழுக்கு அலைகிறோம், ரெக்கக்னிஷனுக்கு அலைகிறோம். ஜீசஸ் சேஸ் யூ ஆர் இன் மை பிளேஸ். எனக்கு பதிலாக நீ ஸ்தானாபதி, நீ ஒரு ஸ்தானாதிபதி, நீ ஒரு சேனாதிபதி, நீ ஒரு வீரன், நீ திறப்பின் வாயில நிற்கிறவன், நீ சுவரை அடைக்க வேண்டியவன், நீ ஒரு ஜாமக்காரன். நாம தான் புரிஞ்சுக்கணுங்க. அடுத்த நாட்டையும், அடுத்த வீட்டையும், அடுத்த வாழ்க்கையில் என்ன நடந்துச்சுன்னு சபை அவங்களே பார்த்துட்டு கூடாது. அவங்களோடு நம்ம ஏன் ஒப்பிடுறோம்? அதுவே நம்ம தப்பாக தான் தெரியுது.
நீங்கள் கொஞ்சம் யோசிங்க புரட்சியாளர்களாக. உங்களுக்கு ஆண்டவர் பெரியவர், உங்களுக்குள்ளே இருக்கிறவர் பெரியவர். உலகத்தில் இருக்கிறவர் உங்களுக்குள்ளே இருக்கிற பெரியவர்னு படிக்கிறது தான் வசனம், ரைட், ஓகே, அதை மாற்றலை. ஆனால் பேதுருக்குள்ளே இருக்கிறவரை பார்க்கல உங்களுக்குள்ளே இருக்கிறவர் பெரியவர். பிரைஸ் தி லார்ட். பேதுருக்கு அவர் பெரியவர், பவுலுக்கு அவர் பெரியவர். உங்களுக்கு யார் அவர்? சின்னவரா? பவுலில் இருக்கிற ஆண்டவரை எனக்குள்ளே இருங்க நம்ம கேட்க வேண்டாம். ஏன்னா பவுலுக்குள்ளே இருந்த பெரிய ஆண்டவர் பவுலை அவருக்கு நியமித்த எல்லாத்தையும் செய்து முடிக்க பலன் தந்தார். அதற்கு அவர் பல இந்த அவர் வாழ்வில் இந்த ஊழிய நிரந்தரம் பெற அங்கீகாரம், என்னை உண்மையுள்ளவன் என்று எண்ணின்னு சொல்கிறார் பார்த்தீங்களா, அதுக்காக அவர் பல பாடுகளை பல பரீட்சைகளை அவர் கட்டங்களை தாண்டவே நின்றுச்சு. அப்படிலாம் நம்ம செய்வோமா? நம்ம முடியாது. ஏன்னா நம்ம பவுலை அழைக்கப்படலை. எனக்கு அவர் பெரியவராக இருக்கிறார். நம்ம என்ன சொல்கிறோம் தெரியுமா? நீங்கள் வெளிப்படையாக ஐயோ என்னாலாம் முடியாது, அவர் எனக்குள்ளே சிறியராக இருக்கிறாரு, அவரே எல்லாம் புரிஞ்சிக்குவார். நல்லா அபத்தமாக பேசுவோம், அபத்தமாக வேதத்தை பொய்யாக்குவோம். அப்போ நம்ம வேத புரட்டர்கள். நாம் அந்த வேத பரிசேயர் கூட்டத்தில் நம்ம ஒரு பரிசேயர் தான். என்னாலாம் முடியாது ஆண்டவர். அது எப்படி நாசரேத்துலேருந்து என்ன நன்மை வரும்? அவன் தச்ச மாவன் இல்லையா? நாம் சொல்லாமல் வேணும்னா பேசு. நம்ம நம்முடைய பின்னணியை சொல்கிறதுக்கு நம்ம இன்னாருடைய மகன் அன்னாருடைய மகன் சொல்ல பீத்திக்கிறதுக்கு இஷ்டம் இருக்கும். ஆனால் வேலை செய்ய வரும்போது என்னாலாம் முடியாதுப்பா. அப்போ நீ ராஜா வீட்டில் பிறந்த நொண்டியா? அந்த நொண்டிக்கே தாவீது உதவி செய்யலையா? மெபிபோசேத்துக்கு உதவி செய்யலையா? மெபிபோசேத்தை தாவீது மதிக்கலையா? பந்தியில் அமர வைக்கலையா? இத்தனைக்கு அவங்க அப்பன் சவுல் தாவீது உசுரை வாங்க தான் அலைஞ்சான். ஆனால் தாவீது மாறினோன்னு சவுல் வீட்டுக்கு அவன் துரோகம் பண்ணலையே. யோனத்தானோடு பிறந்தவன் தானே மெபிபோசேத்து. இதெல்லாம் எதுக்கு கதையா? இன்னொருத்தன் கதை சொல்கிறதுக்கா? நீங்கள் உங்களுக்கு 2 அல்லது 3 பேர் எங்கே கூடியிருக்கிறார்கள் அவர் மத்தியிலே மெய்யாவே இருக்கிறேன். கொஞ்சம் பேரை கொண்டாங்க அநேகம் பேரை கொண்டாங்க ரட்சிக்கிறதுக்கு தடையில்லை. சின்னவன் 1000 சிறியவன் பலத்த ஜாதியுமாவான். இப்படி ஏராளமான விஷயங்கள்லாம் அந்த அனாலஜிலாம் சொல்லி பார்க்குறோம். ஏன் உங்களால் முடியாது? ஏன் உங்களால் தெளிவாக பேச முடியல, தெளிவாக யோசிக்க முடியல? கல்விமானின் நாவு இல்லை, என் பலவீனத்தை ஆண்டவர் அறிவார். இப்படி சொல்லிகிட்டே இருக்காதீங்க. நம்ம பண்ணுற இந்த லூட்டி அந்த வழியிலே வந்தால் கூட நோயாளியாகவே சாமிக்கு நாம் காமிச்சிட்டே இருந்தா, எப்போ பார்த்தாலும் பலவீனமாகவே காமிச்சிட்டு இருந்தா, கர்த்தர் நமக்கு என்ன தான் காமிப்பார்? பலவானாக காமிப்பார். பலவானாக காமிச்சிருப்பான்னு நம்ம என்ன தான் அடையணும்? பலம் அடையணும். நோயாளியாக காமிக்கிற நமக்கு ஆண்டு நோயோடு இருப்பா, அப்போ தான் எனக்கு மதிப்பு, அப்பப்போ நான் பார்ப்பேன். அப்படியா? எதையுமே நம்ம யோசிக்க மாட்டேங்கிறோம். புரியுதுங்களா? இப்போ பரத்தின் ஈவை நம்ம என்ன பண்ணுறோம்? விரயம் பண்ணுறோம், அவமதிக்கிறோம். வீட்டுக்குள்ளேயே நல்ல திறமை பெற்ற நல்ல படிப்பு படித்து ஹவுஸ் சர்ஜன்லாம் படித்த ஒரு டாக்டரை வச்சுக்கிட்டு இந்த ஆஸ்பத்திரி அந்த ஆஸ்பத்திரி அலைஞ்சா எப்படி இருக்கும்? கேவலம் இல்லை? இப்படி நம்ம ஒவ்வொரு வசனத்தையும் கொஞ்சம் தான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன், நீங்கள் தான் தியானிக்கணும். ஜெபிப்போம்.